தாழ்த்த நினைத்தாலும் கர்த்தரோ என்னை கைவிடாமல் தம் கரத்தை என் மேலே வைத்து ஆசீர்வதிக்கிறார். உன்னை நான் கைவிட மாட்டேன் என்கிறார். உன்னை குறித்து அவருக்கு கவலை. உன்னை குறித்து அவர் நினைக்கும் தேவன் அல்ல. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீரன் சொந்தம். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன மனக்குழப்பம் வந்தாலும், என்ன மனவேதனை வந்தாலும், உண்மையான அன்பு உலகத்தில் இல்லை. கர்த்தரின் அன்பை போல எங்கும் இல்லை. ஆண்டவரே உங்க அன்பின் கரத்தினால் தினமும் என்னை தாங்கி நடத்துகிறீர். நீரன் சொந்தம், நீரன் எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிட்டு அவரை பார்த்து சொல், நீர் என்னை விசாரிக்கிற தேவன். நீர் என்னை விசாரிக்கும் தேவன். நீர் என்னை விசாரிக்கும் தேவன். உலகத்தில் நம்மை விசாரிப்பாரல்ல, யாருமே உண்மையாய் விசாரிக்கல. உங்களதாய பொன்பாக வைக்கிறேன். நீதான் என்னை விசாரிக்கும் தேவன். நீரன் சொந்தம். உன்னை விசாரிக்கிற தேவன். உன் அருகில் நின்று ஏனாதே உன் கண்களை இருக்கிற கண்ணீரை துடைக்கிற தேவன். உன் கண்ணீரின் அழுகை ஜெபத்தை நான் காண்கின்ற தேவன். உன் கண்ணீரின் அழுகையில் இருக்கிற ஜெப வார்த்தைகளை நான் அறிந்திருக்கிற தேவன். கண்ணீர்ல கூட ஜெபம் செய்வாங்களா? ஆமா. நம்முடைய கண்ணீரை பார்க்கும் போது நம்முடைய ஜெபங்களை அறிந்திருக்கிற தேவன் அவர். ஆகாரின் குழந்தையின் அழுக்குரல் கேட்டவர் உன் சத்தத்தை கேட்க வல்லவராயிருக்கிறார். திரளான பாதையில் என்னை நடக்கும்போது ஒளியாய் கர்த்தர் உன்னை அவருடைய வழியில நடத்துவார். எல்லா பாதைகளும் மாறும். இன்றிலிருந்து ஒரு வித்தியாசத்தை காண்பாய். ஒரு வெளிச்சம் உன்னை சுற்றிலும் இருக்கும். உனக்கு விரோதமாகவும் உனக்கு தீங்கி நினைக்கவும் எந்த கண்களாலும் முடியாது. கர்த்தர் ஒரு வளையத்தை உன்மேல் போடுகிறார். அந்த வளையம் உன்மேல் இருக்கும். தீட்டான கண்களை கர்த்தர் எரித்து போடுவார். என்ன கொண்டு போக போறா கர்த்தருக்கு மகிமையில் இயேசுவை தரிசிக்க நேரத்தில் அவருக்காய் என்னை நீ கொண்டு செல்வாய். உன்னை
சொல்லி அழைத்தாரே, உன்னை தனியாக பிரித்தாரே, கர்த்தரின் ஒளியை உன்மேல் வைத்து உன்னை பார்த்து ரசித்தாரே. ஆனாலும் நீரோ அவரை முழுமையாய் பற்றல. அவர்தானே உன் ரட்சகர், உன் நாயகர். என்ன கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று கேள். அவர் உன்னிடத்தில் கனவிலே வந்து உன்னிடம் சொல்லுவார். அவர் முகத்தை பார்க்கும்போது என்ன இன்பம் என் இயேசுவே, இல்லையா உமக்காக நீ தெரிந்தீரோ. ஹல்லேலூயா. God bless you. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?